நெல்லை மாவட்டத்தில் கடந்த 6 ஆண்டுகளில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் 633 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம். வணக்கம் ராமசுந்தரம். தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய இந்த தகவல் தொடர்பான முழு விவரங்கள். நெல்லை மாவட்டம் என்பது நெல்லை மாநகர காவல்துறை, மாவட்ட காவல்துறை என இரண்டாக பிரிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. நெல்லை பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்த இசக்கி பாண்டியன் என்ற வழக்கறிஞர் ஆர்டிஐ மூலம் நெல்லை மாவட்ட காவல்துறை மற்றும் மாநகர காவல்துறையிடம் பல்வேறு தகவல்களை கேட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அதற்கான பதில் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறை மூலம் கொடுக்கப்பட்டது. அதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகிருக்கிறது. அதாவது நெல்லை மாவட்டத்தில் 64 மாதங்கள், அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கி 2025 ஏப்ரல் மாதம் வரை 6 ஆண்டுகள்ல சுமார் 633 வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் பதிவாகியிருக்கிறது. இதில் குறிப்பாக 2019 முதல் 2025 வரை 6 ஆண்டுகள்ல நெல்லை மாவட்ட காவல்துறையில மட்டும் 446 வழக்குகள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், அதே போல நெல்லை மாநகர காவல்துறை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் 187 வழக்குகள் 6 ஆண்டுகள்ல பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. நெல்லை மாவட்ட காவல்துறையின் கீழே அந்த பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்குகள்ல 45 வழக்குகள் மட்டும் உண்மைக்கு புறம்பானவை என்பது கண்டறியப்பட்டு அந்த வழக்குகள் மட்டும் தள்ளுபடி செய்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நெல்லை மாவட்ட காவல்துறைகளுக்கு காவல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் 2019ஆம் ஆண்டு 70 வழக்குகளும், 2020ஆம் ஆண்டு 76 வழக்குகளும், 2021ல 62 வழக்குகளும், 22ல 52 வழக்குகளும், 23ல 88 வழக்குகளும், 24ல 72 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல 25ஆம் ஆண்டுல ஏப்ரல் மாதம் வரை மட்டும் 26 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம்.